எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு லாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கழுமலைக்கு போய்கிட்டு இருக்குங்க. அதான் வீட்டில் எண்ணெய் இல்லை, காலியாகிடுச்சு. எண்ணெய் வாங்கிக்கிட்டு கடலெண்ணெய் 5 லிட்ரு கேன் கொண்டு போகிறேங்க. வாங்கிக்கிட்டு அரிசி ஒரு மூடை 25 கிலோ 26 கிலோ தான் போகிறது. 25 கிலோ போல், 1 கிலோ கூட தான் வருது போல். அதை வாங்கிட்டு வர்றதுக்கு தான் போய்கிட்டு இருக்கோங்க கழுமலைக்கு. 25 கிலோ இருக்கும்போது ரேட்டு கம்மியாக இருந்துச்சு. 1 கிலோ கூட்டி ரேட்டை கூட்டிட்டாங்க. என்ன பண்ணுறது, இப்போ 1750 ரூபா 800 வருது போல். கழுமலைக்கு வந்துட்டாங்க. இதாங்க கழுமலை. அந்த மலை தெரியுதா? அப்படியே நம்ம லெஃப்டில் போயிட வேண்டியதான். இதாங்க அந்த 2 பிள்ளையார் கோயில் பக்கத்தில் இருக்குங்க. இது பஸ் ஸ்டாண்டு இடித்து போட்டிருக்கு. வேலை நடக்கும் போல், இன்னைக்கு கட்டுவாங்க போல். வந்துட்டு முருகரை பார்க்காம போனேன். இப்படி வாசல்லேருந்து முருகரை பார்த்துட்டு அப்படி வண்டி நேராக போய் கடைக்கு விட்டாச்சுங்க. ஒரு நாள் வருவாங்க கழுமலை கோயிலுக்கு வர்றதை ஒரு லாக்காக போடுவாங்க. இப்போ தான் ஏதோ தண்ணி வந்துருச்சு கோயிலுக்குள்ளேன்னாங்க. என்னன்னு தெரில, போய் பார்க்கல. வீடியோவில் தான் பார்த்தேன் நான். தண்ணி கோயிலுக்குள்ளே வர்ற மாதிரி வீடியோ வந்துருந்துச்சு. அது இன்னொரு நாள் போய் பார்க்கலாங்க கோயிலுக்கு. எண்ணெய் வாங்குகிற இடம் வந்துட்டாங்க. சங்கரங்கோயில் ரோட்டில் தாங்க இந்த இருக்குது. செக் போஸ்ட்டு, போலீஸ் செக் போஸ்ட்டு பக்கத்தில் ஆரம் ரமேஷன் இருக்குது. இதுக்கு பின்னாடி தாங்க ஜிவி ஆயில் மில்லுங்க கடை பேர். எண்ணெய் வாங்கிட்டு கிளம்பிட்டாங்க. 5 லிட்ரு 1150 இருந்துச்சு. இப்போ 100 ரூபா குறைஞ்சிருக்கான். 1050 ரூபாயாங்க 5 லிட்ரு. அரிசி மூடை இந்த பின்னாடி கடை போயிடுச்சு. வாங்கிட்டேன், அரிசி வாங்கியாச்சுங்க. அரிசி போய் 1750 ரூபா வந்துச்சு. வாங்கிட்டு பூண்டு கேட்டாங்க. பூண்டு ஒரு 1/2 கிலோ வாங்கியாச்சு, 100 ரூபாங்க. அப்படியே முருகரை பார்த்துட்டு பாய் சொல்லிட்டு கிளம்பி வந்தோம். ஐஸ்கிரீமு கடை பார்த்ததும் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு போயிடலான்ட்டு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு, கீரை வேறு முருங்கைக்கீரை விற்றாங்க, அதை வாங்கிட்டு ஊரை பார்த்து கிளம்பிட்டாங்க. ஐஸை சாப்பிட்டுக்கிட்டே வெயிலுக்கு. இந்த வண்டி ஏதோ ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. கம்பெனிக்காரங்க வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க. ரிப்பேர் வரல, மக்கத்தில் அரைக்கிற மிஷின் என்னன்னு தெரில. அவ்வளோதாங்க, ஊருக்கு வந்துருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.